ஆனா அந்த 50 லட்சம் பேர்ல எத்தனை பேர் அரசு வேலையில இருக்காங்க, எத்தனை பேர் பட்டதாரிகள், எத்தனை குடும்பங்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கு, அந்த சமூகத்துல அரசோட திட்டங்கள் எத்தனை பேரை சென்றடைஞ்சிருக்கு அப்படிங்கறது சாதிவாரி கணக்கெடுப்புல பதில் வராது. இந்த விவரங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் சமூக நீதி கணக்கெடுப்புங்கிறது நடத்தப்படுது. தமிழ்நாட்டுல பல வருஷமா 69% இடஒதுக்கீடு நடைமுறையில இருக்கு. இந்தியாவில எந்த மாநிலத்திலுமே இல்லாத இந்த நடைமுறையை பாதுகாக்கணும்னா அதற்கான தரவுகளை வலுப்படுத்தவும் துல்லியமான புள்ளி விவரங்கள் தேவைப்படுது. அந்த தேவைய சமூக நீதி கணக்கெடுப்பு பூர்த்தி செய்யும்னு தமிழக அரசு கிட்ட பாமக உள்ளிட்ட கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தினாங்க. இதனை அரசும் ஏற்கொண்டுதான் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. இந்த சமூக நீதி கணக்கெடுப்பு மூலமா எந்த சமூகங்கள் கல்வியில முன்னேறி இருக்கு, எந்த சமூகம் இன்னும் பின்தங்கி இருக்கு, எந்த பகுதிகளில் அரசோட நலத்திட்டங்கள் முழுமையா சென்றடையல, யாருக்கு கூடுதல் அரசு உதவி தேவைப்படுது போன்ற கேள்விகளுக்கும் அரசுக்கு பதில் கிடைக்கும். சாதி விவரங்களோட குடும்ப வருமானம், கல்வி தகுதி, வேலை வாய்ப்பு நிலை, நில உரிமை, சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்ற நிலை, அரசு நலத்திட்டங்கள்ல பயன் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள்ல அரசு ஆய்வு செய்யும்னு சொல்றாங்க. அதே நேரத்துல இந்த கணக்கெடுப்புக்கு எதிர்ப்புகளும் இருக்கு. இத்தகைய கணக்கெடுப்புகளால சாதிய அமைப்புகள் மேலும் வலுப்படும்னு, சாதிய எண்ணம் வலுவாகும்னு அச்சமும் ஏற்படுது. இந்த விஷயங்கள் எல்லாம் தங்களோட தனிப்பட்ட அரசியலுக்காக சிலர் பயன்படுத்த வாய்ப்பு இருக்கிறதாவும் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. ஆனா சிலர் தரவுகள் இல்லாம சமூக நீதி சாத்தியம் இல்ல, எந்த சமூகங்கள் இன்னும் பின்தங்கி இருக்குங்கிறத கண்டுபிடிக்காம அரசு திட்டங்களை உருவாக்க முடியாதுன்னு பதில் சொல்றாங்க. தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசோட சாதிவாரி கணக்கெடுப்புல எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிற கேள்விக்கு பதில் கிடைக்கும். சமூக நீதி கணக்கெடுப்பு அவங்க எந்த நிலையில இருக்காங்க அப்படிங்கிற கேள்விக்கு பதில தேடுது. இதுதான் தமிழக அரசு ஏன் சமூக நீதி கணக்கெடுப்பு நடத்துது அப்படிங்கிறதுக்கு விரிவான ஒரு காரணமா இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாம் கருத்துல கொண்டுதான் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் சாதிவாரி கணக்கெடுப்பு முடிஞ்ச உடனே சமூக நீதி கணக்கெடுப்பு நடத்தணும்னு அதற்கு பிறகாக திட்டங்கள் தீட்டுறது இலகுவா இருக்கும்னு இந்த முடிவு எடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. Subscribe to One India and never miss an update. மத்திய அரசோட சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிஞ்ச உடனே தமிழ்நாட்டுக்குன்னு தனியா சமூக நீதி கணக்கெடுப்பு நடத்தப்படும்னு முதல்வர் விஜய் அறிவிச்சிருக்கிறத பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் வரவேற்றிருக்காங்க. ஆனா அதே நேரம் திமுகவோ தாவேகாவை பார்த்து ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பின்னாடி சமூக நீதி கணக்காய்வை மேற்கொள்ளாம ஒன்றிய அரசு பின்னாடி பதுங்கிக்கிறது ஏன், இதுக்கு பெயர் இரட்டை வேடமா இல்லனா பச்சோந்தித்தனமானு அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. இதுல பலருக்கும் பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய புரியாத விஷயம் என்னன்னா, சாதிவாரி கணக்கெடுப்புக்கு பதிலா தமிழக அரசு சமூக நீதி கணக்கெடுப்பு நடத்துறது ஏன் அப்படிங்கிறதுதான். இரண்டுக்கும் என்ன வித்தியாசம், ஏன் முதல்வர் விஜய் சமூக நீதி கணக்கெடுப்பு நடத்துறேன்னு சொன்னாரு அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. இதுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. ஒவ்வொரு விஷயமா பார்க்கலாம். ஒரு மாநிலத்தோட உள்ளடக்கிய வளர்ச்சியை உறுதி செய்ய அடிப்படையான தேவை அந்த மாநிலத்துல வாழக்கூடிய அனைத்து சமூக மக்களோட கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், வாழ்க்கை தரம் உள்ளிட்ட தரவுகளை தான் சமூக நீதி சர்வே அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுல 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்கிறதுக்காக சமூக நீதி சர்வே நடத்த வேண்டியது அவசியமா இருக்கு. இதற்காக தான் பாமக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் தொடர்ந்து குரல் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில மத்திய அரசோட சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிஞ்ச உடனே தமிழ்நாட்டுக்குன்னு தனியா சமூக நீதி கணக்கெடுப்பு நடத்தப்படும்னு முதல்வர் விஜய் அறிவிச்சிருக்காரு. இந்த அறிவிப்பு ஆளுநர் உரையில இடம்பெற்ற பிறகு பலர்கிட்டையும் கேள்வி எழ தொடங்கி இருக்கு. அது என்னன்னா, ஏற்கனவே சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட இருக்கிறப்போ திரும்பவும் ஏன் சமூக நீதி கணக்கெடுப்பு, இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிற கேள்விதான் அது. உண்மையிலேயே இந்த இரண்டு கணக்கெடுப்புகளோட நோக்கமும் வேறுபட்டதா இருக்கு. மத்திய அரசோட சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது ஒரு சமூகத்துல எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கறத பதிவு செய்யும். அதாவது எந்த சாதியில எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களோட மக்கள் தொகை என்ன அப்படிங்கிறதுக்கான புள்ளி விவரங்களை அது கொடுக்கும். ஆனா சமூக நீதி கணக்கெடுப்புங்கிறது அதிலிருந்து முற்றிலுமா மேம்பட்ட ஒரு விஷயம்.
ஒரு சமூகத்துல எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கறத மட்டும் இல்லாம அவங்க எந்த நிலையில இருக்காங்கங்கிறதையும் கண்டறிவதற்காக தான் இது நடத்தப்படுது. உதாரணமா ஒரு குறிப்பிட்ட சமூகத்துல 50 லட்சம் பேர் இருக்கலாம்.